குடிக்கிற தண்ணினால நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதி வருதாங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ தண்ணியிலேருந்து நமக்கு கெடுதி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்பீங்க. நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்புகள் அதிகமாக இருக்கும், தாதுக்கள் அதிகமாக இருக்கும், நிறையா தாதுக்கள் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், உலோகங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறையா கிருமிகள் நிறையா இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்கும் தண்ணிகள். நிறையா உரங்கள் கலந்து வரதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்கும். விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் உள்ள கிணத்துகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உரங்கள் கூட கலந்து வரும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம சில ஒரு மீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிடிஎஸ் மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. தான் டிடிஎஸ் மீட்டர் அப்படிங்கிறது. இந்த டிடிஎஸ் மீட்டரை வச்சு என்ன கலந்துருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தண்ணியில் எவ்வளோ தூரம் அதில் கலந்துருக்கு, இந்த மாதிரி உலோகங்கள், தாதுக்கள், உப்புக்கள்லாம் எவ்வளோ தூரம் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நம்ம பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டென்ட் எல்லாமே ஒரு 300க்கு கீழே இருக்குது, இல்லை 150 இருக்குது அப்படின்னா நம்ம அது குடிக்கிறதுக்கு எதுவான ஒரு தண்ணி. அதே 300க்கு மேலே இருக்குது, இல்லை 500, 1000, 1500 இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் அதிகப்படியான உலோகங்கள், தாதுக்கள்லாம் இருந்தது அப்படின்னா அது நம்ம உடம்புல ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும், நியூராலஜிக்கல் டிசார்டர் வரும், நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன் சில டைம் நிறைய உரங்கள்லாம் அதிகமாக கலந்துருந்துச்சுன்னா நமக்கு கேன்சர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த டிடிஎஸ் மீட்டரை பயன்படுத்தி அதில் அந்த வாட்டரில் இந்த மாதிரி ஒரு மினிமமான ஒரு வாட்டரில் அதை நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அளவுகள் காட்டும். 300 கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். இதில் நிறைய மழை தண்ணியிலையுமே கண்டுபிடிக்க முடியும். மழை தண்ணியில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய ஏர் பொல்யூஷனுங்கிறது நிறையா இருக்குது. காற்று நிறையா மாசுபட்டுருக்கு. அதனால் மழை பெய்யும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று மாசு எல்லாத்தையுமே கீழே தான் கொண்டு வரும். இப்போ அந்த தண்ணியை நம்ம பிடிச்சி குடித்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கலந்துருக்க உலோகங்களை பொறுத்து, நமக்கு அதில் உள்ள தாதுக்களை பொறுத்து நம்ம உடம்புக்கு கெடுதி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பொழுதுமே நீங்கள் மழை தண்ணி குடிக்கிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மழை கண்டினியூவாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வடிகிற தண்ணியை பிடிங்க. அதே மாதிரி டேரெக்டாக பிடிங்க. நீங்கள் ஓட்டுலையோ இல்லை செவத்துலையோ இல்லை ஏதாவது தண்ணி ஏதாவது பைப் வழியாக இறங்குற தண்ணியை பிடிச்சி வச்சு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம், தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அதில் ஏதாவது கிருமிகள் கலந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் டேரெக்டாக அந்த ஒரு பெரிய வட்டாமலையோட வச்சுட்டு கூட அதில் ஏதாவது தண்ணி விழுகிறத வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கிறது கூட ஓகே தான். ஏன்னா அதில் அந்தளவுக்குலாம் ஒரு தாதுக்கெல்லாம் இல்லை, நானும் வச்சு பார்த்துட்டேன். அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 கீழே தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 300க்கு மேலே இருக்குன்னா அடுத்த அந்த தண்ணியை நம்ம 300 கீழே கொண்டு வரதுக்கு என்னங்கிறத யோசித்து பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டிடிஎஸ் மீட்டருங்கிறது எல்லா கையிலையுமே இருக்கணும். இது நான் விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. இது தண்ணினாலே நம்ம உடம்புல எதுவும் கெடுதி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டிடிஎஸ் மீட்டருங்கிறத பயன்படுத்துங்க. டிடிஎஸ் அப்படிங்கிறது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்மு.